வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால மட்டனில் சூப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து எலும்பும் கறியுமா சேர்த்து கொஞ்சம் வந்து மட்டன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து சூப்பு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன், அதையும் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வீட்டு குழம்பு மிளகாய்த்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டனை சேர்த்துக்கணும். அதில் தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுக்கோங்க. நான் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து விட்டேன், ஏன்னா வேகிறதுக்கும் தேவை. ஒரு 10 விசில் வந்து விட்டு எடுத்தேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி தலை தூவி அப்படியே சர்வ் பண்ணோம்னா செம்ம காரசாரமான மட்டன் சூப் வந்து ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.